இந்தியாவும் பாகிஸ்தானும் ஓரிரு நாட்கள் போர் செய்த பொழுது பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் அந்த தாக்குதலின் பொழுது இழப்புகள் ஏற்பட்டன என்கின்ற உண்மைகள் தெரிந்திருந்தாலும் அதன் போது ஏற்பட்ட இழப்புகளை இரண்டு தரப்புகளுமே வெளியிடாதவாறு அந்த நிலைமை இருந்திருந்தது. அதற்கான காரணம் பாகிஸ்தானானது இந்த தாக்குதலில் ஒரு முன்கூட்டிய நகர்வை மேற்கொண்டு ப்ரீ எம்டிவ் என்கின்ற வகையில் சீன தயாரிப்பு விமானங்களையும் அதன் ஏவுகணைகளையும் பாவித்து இந்தியாவின் விமானங்கள் இந்தியா பாவித்த ரஃபேல் எனப்படுகின்றது. அமெரிக்காவின் F-15 போன்ற விமானங்களுக்கு ஈடான விமானம், பிரெஞ்சு தயாரிப்பு, ஒரே தொழில்நுட்பம், அவ்வாறான விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னை தவறாக அணுக முயன்ற பொழுது அவர் சிரித்துக் கொண்டிருந்ததாக அவர் நேற்று கூட CNN நிறுவனத்தில் தோன்றி கூறியிருக்கின்றார். மீண்டும் தான் கூறியதை எவ்வாறெல்லாம் நடந்தது என்று. எனவே ஒரு மலினமான மனிதனை மகத்தான நாடு கொண்டிருக்கின்றது. இந்தியா மீதான ஒரு காழ்ப்புணர்வு என்பதை விட பாகிஸ்தான் பக்கம் தான் சாய்வதான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவராக மாறி வருகின்றார் என்கின்ற ஒரு எழுந்தமான பார்வை இருக்கின்றது அல்லது கருத்து இருக்கின்றது. அதுக்கான காரணம் பாகிஸ்தானிய படைத்தளபதி, அதாவது பாகிஸ்தானின் முப்படை தளபதியை கூட வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அங்கே விருந்து கொடுத்திருந்தார். செப்டம்பர் மாதத்தில் அவர் அங்கே விஜயம் செய்ய போகின்ற பொழுது தென்னாசிய பிராந்தியத்திற்கு பாகிஸ்தானிற்கு சென்று விட்டுத்தான் இந்தியாவிற்கு செல்ல போகின்றார். இது கூட ஒரு அவமதிப்பாக அல்லது இரண்டாம் நிலையில் இந்தியாவை வைத்திருப்பதான கருத்துக்களை காட்டக்கூடியதாக இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டை இடம்பெறாமல் தவிர்த்தவர் என்று அவருக்கு நோபல் பரிசிற்கு அவர்கள் பரிந்துரைக்க போகின்றார்கள் சமாதான தூதுவனாக. அவ்வாறான குளிரூட்டும் செயற்பாடுகளை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை மயக்க நிலையில் வைத்திருக்கிறார். இதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சாதாரணமான ஒரு நபர் அல்ல. அவர் கூட வியாபார தன்மையை நோக்கமாக கொண்டவர். தனது மருகர், தனது குடும்பத்தின் வியாபாரங்கள் என்பன பாகிஸ்தானில் பெருக்குவதற்கான சந்தை என்பது தாராளமாக அங்கே திறந்திருக்கின்றது போன்ற வசதிகள் எல்லாம் அவரை இவ்வாறான ஒரு மலின செயற்பாட்டிற்கு ஈடுபடுத்துகின்றன. ஏர்ஃபோர்ஸ் 1 எனப்படுகின்ற அமெரிக்காவின் முதல் விமானமாக மாற்றுவதற்காக அவர்கள் பாவித்த ஒரு சொகுசு விமானத்தை அவர்கள் பரிசாக கொடுத்த பொழுது அதனை ஏற்றதோடு மாத்திரமல்லாமல் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவர் ஜனாதிபதியாக இருக்க மட்டும் அமெரிக்காவிற்கு அரசிற்கான பரிசாகவும், இவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதுடன் அது டொனால்ட் ட்ரம்ப் ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற அமைப்பிற்கு வழங்கப்படுவதாகவும் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு தீர்க்க தரிசனமற்ற போலியான ஒரு வர்த்தகத்தையே மையமாக கொண்ட ஒருவரை உலகம் இவ்வாறு தலைவராக கொண்டிருப்பது கவலைக்குரிய விடயம், கடந்து செல்ல வேண்டிய விடயம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. அது போன்ற முக்கியமான தகவல்களை கேட்டறிய போன்றோம். சுரேஷ் சர்மாவை முதலில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது அப்படி சொல்லியிருக்கிறார். இந்த கூற்று இவர் எவ்வாறானதொரு தலைவர் என்பதை காட்டுகின்றது, அல்லது இவர் இந்தியாவை தாழ்த்தி பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்குகின்றாரா அப்படி சொல்லி காட்டுகின்றது. அவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஓரிரு நாட்கள் போர் செய்த பொழுது பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் அந்த தாக்குதலின் பொழுது இழப்புகள் ஏற்பட்டன என்கின்ற உண்மைகள் தெரிந்திருந்தாலும் அதன் போது ஏற்பட்ட இழப்புகளை இரண்டு தரப்புகளுமே வெளியிடாதவாறு அந்த நிலைமை இருந்திருந்தது. அதற்கான காரணம் பாகிஸ்தானானது இந்த தாக்குதலில் ஒரு முன்கூட்டிய நகர்வை மேற்கொண்டு ப்ரீ எம்டிவ் என்கின்ற வகையில் சீன தயாரிப்பு விமானங்களையும் அதன் ஏவுகணைகளையும் பாவித்து இந்தியாவின் விமானங்கள் இந்தியா பாவித்த ரஃபேல் எனப்படுகின்றது. அமெரிக்காவின் F-15 போன்ற விமானங்களுக்கு ஈடான விமானம், பிரெஞ்சு தயாரிப்பு, ஒரே தொழில்நுட்பம், அவ்வாறான விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தது. இருந்த பொழுதிலும் இந்தியா 1 அல்லது 2 என்கின்ற நிலைமைகள் தான் அந்த செய்தியை வைத்திருந்தது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிச்சயமாக இந்த விடயத்தை கூற வேண்டிய தேவைகள் எதுவும் இல்லாத வகையில் அதனை வெளிக்கொண்டுவதற்கான
காரணம் அவர் இந்தியா மீதான ஒரு காழ்ப்புணர்வு என்பதை விட பாகிஸ்தான் பக்கம் தான் சாய்வதான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவராக மாறி வருகின்றார் என்கின்ற ஒரு எழுந்தமானமான பார்வை இருக்கின்றது அல்லது கருத்து இருக்கின்றது. அதுக்கான காரணம் பாகிஸ்தானிய படைத்தளபதி, அதாவது பாகிஸ்தானின் முப்படை தளபதியை கூட வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அங்கே விருந்து கொடுத்திருந்தார். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், அப்பொழுது மோடி அவர்கள் கனடாவில் இருந்திருந்தார். இந்த G7 மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்காக அவரை கூட அழைத்திருந்தார். அதன் பின்னராகத்தான் அதனை அழைத்திருந்தார் அவரை பாகிஸ்தான். அது ஒரு முரணான செயற்பாடாக பார்க்கப்பட்டு அவர் அந்த அழைப்பை ஏற்கவில்லை, தவிர்த்து விட்டார். உண்மையிலேயே இவ்வாறான செயற்பாடுகள் இப்பொழுது அண்மையில் அதிகமாக அடையாளம் காணப்படுகின்றன. குறிப்பாக பார்த்தீர்களானால் செப்டம்பர் மாதத்தில் அவர் அங்கே விஜயம் செய்ய போகின்ற பொழுது தென்னாசிய பிராந்தியத்திற்கு பாகிஸ்தானிற்கு சென்று விட்டுத்தான் இந்தியாவிற்கு செல்ல போகின்றார். இது கூட ஒரு அவமதிப்பாக அல்லது இரண்டாம் நிலையில் இந்தியாவை வைத்திருப்பதான கருத்துக்களை காட்டக்கூடியதாக இருக்கும். இதற்கான காரணங்களில் இன்னும் ஒன்று நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் என்பது அமெரிக்காவை பாவிப்பதில் வெற்றி கண்ட ஒரு நாடாக மாறி வருகின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டை இடம்பெறாமல் தவிர்த்தவர் என்று அவருக்கு நோபல் பரிசிற்கு அவர்கள் பரிந்துரைக்க போகின்றார்கள் சமாதான தூதுவனாக. அவ்வாறான குளிரூட்டும் செயற்பாடுகளை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை மயக்க நிலையில் வைத்திருக்கிறார். இதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சாதாரணமான ஒரு நபர் அல்ல. அவர் கூட வியாபார தன்மையை நோக்கமாக கொண்டவர். தனது மருகர், தனது குடும்பத்தின் வியாபாரங்கள் என்பன பாகிஸ்தானில் பெருக்குவதற்கான சந்தை என்பது தாராளமாக அங்கே திறந்திருக்கின்றது போன்ற வசதிகள் எல்லாம் அவரை இவ்வாறான ஒரு மலின செயற்பாட்டிற்கு ஈடுபடுத்துகின்றன. ஒரு ஜனாதிபதியை நீங்கள் கேட்டால் எந்த வகையான தலைவராக அவரை பார்க்கலாம் என்றால் அவர் ஒரு வியாபார தலைவர். ஒரு அதாவது எந்தவித கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது எந்த விதமான ஒரு சர்ச்சையான விடயங்களையும் பகிரங்கமாக செய்யக்கூடியவராக மாறி வருகின்றார். குறிப்பாக இதைத்தான் நாங்கள் அந்த கட்டாரில் உள்ள $400 மில்லியன் பெறுமதியான ஒரு விமானத்தை அவர்கள் பரிசளித்த பொழுது அதை ஏற்றுக்கொண்ட செயற்பாடு அமெரிக்காவின் முதல் விமானமாக, அதாவது ஏர்ஃபோர்ஸ் 1 எனப்படுகின்ற அமெரிக்காவின் முதல் விமானமாக மாற்றுவதற்காக அவர்கள் பாவித்த ஒரு சொகுசு விமானத்தை அவர்கள் பரிசாக கொடுத்த பொழுது அதனை ஏற்றதோடு மாத்திரமல்லாமல் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவர் ஜனாதிபதியாக இருக்க மட்டும் அமெரிக்காவிற்கு அரசிற்கான பரிசாகவும் இவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதுடன் அது டொனால்ட் ட்ரம்ப் ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற அமைப்பிற்கு வழங்கப்படுவதாகவும் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு தீர்க்க தரிசனமற்ற போலியான ஒரு வர்த்தகத்தையே மையமாக கொண்ட ஒருவரை உலகம் இவ்வாறு தலைவராக கொண்டிருப்பது கவலைக்குரிய விடயம், கடந்து செல்ல வேண்டிய விடயம். காலம் இருக்கின்றது என்னும் சற்றைய காலம் பொறுத்திருந்துதான் இதனை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இவரும் அவருடைய நண்பர் எப்ஸ்டீன் தொடர்பாக சிறுவர் பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமான ஒரு புயல் மீண்டும் உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் இவருடைய ஜனாதிபதி பதவிக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அளவிற்கு இதை ஒரு பெரிய ஒரு செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமா இவர் ஏற்கனவே குற்றவாளியாக்கப்பட்டு விட்டார். பல விடயங்களில் இருந்தும் அவரை அமெரிக்க மக்கள் தேர்வு செய்தார்கள். அதற்கு பண உதவி செய்தவராக இலன் மாஸ்க் அவர்கள் மாறியிருந்தார். $300 மில்லியன் பணத்தை அவர் இந்த தேர்தலுக்கு, அது வரலாற்றிலும் எப்பொழுதும் இடம்பெறாத ஒரு செலவாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க தேர்தலில் ஒரு தனிநபர் இவர் செலவழித்திருக்காவிட்டால் அவர் வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்துவிட்டார். அவர் மீதான குற்றச்சாட்டுகளில் இது 10ஓடு 11 கடந்து விடக்கூடிய தன்மையை, அவருக்கு உள்ள அந்த அக்கறையின்மை அல்லது அவர் கொண்டிருக்கின்ற மறைக்கும் தன்மை என்பது கொண்டிருக்கின்றது. ஆனால் இது முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது என்னவென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த ஜெஃப்ரி எஸ்பின் 2019 ஆண்டு தூக்கிலிட்டு இஸ்ரேலில் இருந்த பொழுது தூக்கிட்டு மரணமான தற்கொலை செய்தான தகவல் தான் இருக்கின்ற பொழுதும் அது குறித்து கூட பல ஊகங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவர் பாலியல் தரப்பு செயற்பாடுகளில் ஹியூமன் டிராபிக்கிங் எனப்படுகின்ற அண்டர் ஏஜ் ஹியூமன் டிராபிக்கிங், அதாவது 15 வயதை அடையாத அல்லது அந்த 18 வயதிற்கு அல்லது 20 வயதிற்கு அந்த
அந்த நாடுகளின் சட்டங்களின்படி அந்த வயதை அடையாத பெண் பிள்ளைகளை இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டில் அதன் பொழுது இவரும் டொனால்ட் ட்ரம்பும் மிகுந்த நண்பர்களாக இருந்தார்கள் என்பதும் அவருடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு இல்லத்தில் நடந்த ஒரு அந்த வீடியோ இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு ஊடகத்திலும் பார்க்கலாம். இல்லத்தில் அவர்கள் நடத்திய களியாட்டத்தில் சிறுவயது சிறுமிகளை கூட்டி வந்து அவர்களுக்குரிய ஒரு நிகழ்வாக அதை நடத்திய பொழுது அதில் விருந்தினராக இவர்கள் இருவரும் தான் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை ஏற்பாடு செய்த நபர் கேட்டிருக்கின்றார், நீங்களும் இந்த ஜெஃப்ரி ஸ்பிரின் தான் இந்த இதில் கலந்து கொள்ள போகின்றீர்களா என்று ஆம் என்று கூறியிருக்கின்றார். அவ்வாறான பல சச்சரவுகள். அத்தோடு இந்த ஜெஃப்ரி அவர்களின் காதலியாக சில காலம் இருந்தவர் 2019 ஆண்டே குறிப்பிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் தன்னை தவறாக அணுக முயன்ற பொழுது அவர் சிரித்துக் கொண்டிருந்த பொழுதாக ஜெஃப்ரி சிரித்துக் கொண்டிருந்ததாக அவர் நேற்று கூட CNN நிறுவனத்தில் தோன்றி கூறியிருக்கின்றார், மீண்டும் தான் கூறியதை எவ்வாறெல்லாம் நடந்தது என்று. எனவே ஒரு மலினமான மனிதனை மகத்தான நாடு கொண்டிருக்கின்றது. அதனைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கான விடிவுகள் என்பன, அதாவது அவருடைய நீங்கள் கேட்ட கேள்வி, அவருடைய அதை ஊடகங்கள் கூட கேள்வியாக கேட்கின்றன. இவருடைய அந்த பிரசிடென்சி என்பது நிலைக்குமா என்றால் நாங்கள் ஆம் என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் இப்பொழுது அரசியல் என்பது மக்களுக்கான ஒரு செயற்பாடாக ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதன் அடிநாதமாக ஜனநாயகம் உருவாக்கப்பட்டதாகவும், ஜனநாயகம் என்பது 100 பேர் இருக்கின்ற இடத்தில் 51 பேர் ஒரு கருத்தை விரும்பினால் அதுதான் சரியான கருத்து என்று இருப்பதாகவும் மாறியிருந்த நிலையிலும் இப்பொழுது பணம் ஆட்சி செய்வதாகவும் பணத்தின் மூலமாக இதனை செய்வதாகவும் ஒரு புதிய இந்த உலக ஒழுக்கிற்கு செல்வதற்கான அந்த முரண்பாடு நிலையில் இருக்கின்றோம். அதாவது பழைய உலக ஒழுக்கிற்கும் புதிய உலக ஒழுக்கிற்கும் இடையிலான ஒரு முரண்பாடு நிலையான காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலம் என்பது இவ்வாறான செயற்பாடுகள் மூலம்தான் கற்பிதங்களை எடுத்து நாளைய படிநிலைகளை மாற்றியமைக்கும். அடுத்த விரைவான கேள்வியாக, கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற 75% வாகன பாகங்களை அமெரிக்கா மெக்சிகோ அல்லது கனடாவில தான் தயாரிக்க வேண்டும் அப்படி சொல்லி 2020ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்திருக்கின்றதா. அந்த ஒப்பந்தம் மீளாய்வு வரப்போனது. அடுத்த ஆண்டு மீளாய்வுக்கு வரும்பொழுது அமெரிக்கா மெக்சிகோ கனடாவோடு மீண்டும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வர்த்தக செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார், நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். இது இவ்வாறு ஒரு சாத்தியக்கூறு இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? இது உண்மையிலேயே இப்பொழுது இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தைகளின் பொழுது எவ்வாறான முடிவுகளை அவர்கள் எட்டுவார்கள் என்பதை பொறுத்துத்தான் இது இடம்பெறலாம். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தற்பொழுது கால வரையறைகள் கொடுக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் செய்யப்படுகின்ற பொழுதும் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் நேற்று அந்த அவர்களுடைய ராஜாங்க செயலாளர் குறிப்பிடப்பட்ட விடயமாக இந்த ஃப்ரீ ரேட் அக்ரிமெண்ட் என்பது இருக்கின்றதா இல்லையா என்கின்ற நிலை என்பது தெரியாத நிலை இருந்தாலும் அது உத்தியோகபூர்வமாக அது இறந்ததான நிலையை அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டால் கூட அது பத்திர வகையில் அல்லது ஒரு அக்ரிமெண்டாக பேப்பரில் ஒரு அக்ரிமெண்டாக இன்னும் இருக்கின்றது. எனவே அது நடைமுறை சாத்தியம் உள்ளதாக மாறும். எவ்வாறு என்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது இவர்கள் குறிப்பிடுகின்ற தரப்புகள் அல்லது அந்த பொருட்களின் வரிகள் என்பன மீளாய்வு செய்யப்படும் பொழுது அல்லது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி மாறுகின்ற பொழுது சில வேளைகளில் கனடாவிற்கு அதிகமான பலம் இருக்கும். இது குறித்து ஆராய்வதற்கு என்றால் இப்பொழுதைய அவருடைய நோக்கம் என்பது தனது இலக்கை அடைவதாகவும் தான் கொண்டு வருகின்ற விடயத்தை செய்வதாகவும் இருக்கின்றபடியால் இது குறித்த கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது கூற முடியாது. அவர் குறித்த அந்த கால டெட்லைன், இந்த வரி குறித்த மீளாய்வுகளை மேற்கொள்கின்ற டெட்லைன் வருகின்ற பொழுதுதான் நாங்கள் அதனை பார்க்க முடியும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.